ஜெய்ஹிந்த். தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அக்னிவீர் திட்டத்தை பற்றி நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிந்து கொள்ள போகிறீர்கள். இந்த அக்னிவீர் திட்டம் நல்லதா கெட்டதா? ஏனால் ஒரு நோயாளியை பற்றி விவரம் வேண்டுமென்றால் அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்கலாம், ஐயா அவர் எப்படி அப்படின்னு. அந்த டாக்டர் நேர்மையான டாக்டராக இருக்கணும். அதை விட்டுட்டு சரியில்லாத டாக்டர்கிட்ட கேட்டால் அவரும் தப்பாக சொல்லுவார். அப்போ எதுலையுமே நேர்மை. அதே மாதிரி அக்னிவீர் திட்டம் அப்படின்னு பார்த்தா அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட, இராணுவ அதிகாரிகிட்ட போய், அது நேர்மையான அதிகாரிகிட்ட போய் நம்ம கேட்கணும். அவர் அதை பற்றி விவரமாக நிறையா சொல்லுவார். அரசியல்வாதிகிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவார்? நோயாளியை பற்றி அரசியல்வாதிகிட்ட கேட்டால் அவருக்கு ஏதாவது ஆதாயம் வருதான்னு தான் பார்ப்பார். அதே மாதிரி அக்னிவீர் திட்டத்தை பற்றி அரசியல்வாதிகிட்ட கேட்டால் அவங்களுக்கு ஒன்றும் அதை பற்றி தெரியாது. எனவே அக்னிவீர் தேவையா அப்படின்றத பார்க்கும்பொழுது அக்னிவீர் மிகவும் தேவை, நமது நாட்டுக்கு மிகவும் தேவை, மிகவும் இன்றியமையாதது என்ற சொல்லி அந்த வாதத்தை நான் வைக்கிறேன். நம்பர் 1, இதில் 4 ஆண்டுகள் தொடர்ந்து இவர்களுக்கு இராணுவ வீரர் பதவி கிடைக்கிறது. 4 ஆண்டுகள் அவர் தொடர்ந்து பணியாற்றுகிறார்கள். முப்படைகளும் இராணுவம், ஏர்ஃபோர்ஸ் அவர் நேவி, இந்த முப்படைகளும் அவர்களுக்கு வேலை கிடைக்குது. வருஷத்திற்கு ஒரு 15,000 பேர் மத்திய அரசு இந்த இராணுவத்துறைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, 15,000 பேர் எடுக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஆள் எடுக்க போகிறது கிடையாது, 4 பேர் எடுக்கிறாங்க. ஏன்னா 3 பேர் ரிட்டர்ன் வந்துடுவாங்கல்ல, 4 பேர் எடுக்கிறாங்க. அப்போ 15,000 எடுக்கிற இடத்துல 60,000 பேருக்கு வேலை கிடைக்குது. நம்பர் 1, 60,000 இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குது. 15,000 பேர் எடுக்கக்கூடிய இராணுவத்துறை இப்பொழுது ஒரு வருடத்திற்கு 60,000 இளைஞர்களை வேலைக்கு எடுக்கிறது. அப்படின்ற போது அது ஒரு பெனிஃபிட். நம்பர் 2, 30,000 40,000 வரைக்கும் சம்பளம் மட்டும் கிடையாது, இன்சூரன்ஸு 48 லட்சத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கட்டிடுது. 48 லட்சம், 40 லட்சத்துக்கு உண்டான இன்சூரன்ஸை கவர்மெண்ட் கட்டுது, வேற யாரும் கட்டலை. நம்பர் 3, வேலை முடியும் போது 15 லட்சம் ரூபா, 15 லட்சத்துக்கு ஈடான ஒரு அமௌண்ட்டு அவர்களுக்கு போக போக அதிகமாக கிடைக்கும். 15 லட்சம் மினிமம் அவங்களுக்கு மொத்தமாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அப்போ வெளியில் வந்த பின்னாடி முத்ரா லோனில் ஒரு 20 லட்சம் எடுக்கலாம், அல்லது வெளியே வந்த பின்னாடி வேலைக்கு ட்ரை பண்ணலாம். அதை அடுத்தாப்புல பார்ப்போம். நம்ம மரணம் ஏற்பட்டால் 1 கோடி ரூபா அவருக்கு கிடைக்கும். அதுபோக ஒரு சோல்ஜர் இறந்தால் அவருக்கு என்ன பெனிஃபிட் மத்திய அரசு கொடுக்குமோ அது அனைத்துமே கிடைக்கும் அவர்களுக்கு. 10வது படிச்சுட்டு அவர் வேலைக்கு போகிறாப்புல, அப்போ அவர் திரும்ப வரும்போது அவர் 12ஆப்பு முடித்ததுக்கு உண்டான சான்றிதழ் மத்திய அரசு அவருக்கு கொடுக்குது. அதுபோக வெளியே வந்த பின்னாடி அது தனியாக ஒரு யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு வேலைக்கு ஏற்ற ஒரு ட்ரைனிங் கோர்ஸு அவருக்கு கொடுக்குது இலவசமாக. இதுபோக கேரக்டர் சர்டிஃபிகேட் மத்திய அரசு அவங்களுக்கு கொடுக்குது. பிறகு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா துணை இராணுவம், சிஆர்பி, பிஎஸ்எஃப், ஐடிபிபி, இந்த மாதிரி நிறையா இருக்குது, சிஏஎஸ்எஃப், இந்த மாதிரி துணை இராணுவ படைகளுக்கு பூராமே 10% அதில் வேலை வாய்ப்பு. அப்போ இதுலேயே ஏகப்பட்ட இது ஃபுல்ஃபில் ஆயிரும். துணை இராணுவத்தில் ஹோம் மினிஸ்ட்ரி அண்டரில் வரக்கூடிய எல்லா துணை இராணுவத்திலையும் இந்த 10% ஒதுக்கீடு பண்ணும்போது இந்த அக்னிவீர் ஜவான்கள் எல்லாமே அதில் போயிடுவாங்க. இது போக தமிழ்நாடு போலீஸ்லையும் இவர்கள் ஒரு 10% ஒதுக்குவார்கள். ஒதுக்கினா நல்லது. ஏன்னா இவங்க அரசியல்வாதி என்ன செய்வான்னா, அதில் தமிழ்நாடு போலீஸில் ஒருத்தன் செலக்ட் பண்ணால் அதில் 10 லட்ச ரூபாய் ஒருத்தன்ட்ட லஞ்சம் வாங்கிக்கிறானே அரசியல்வாதி. அப்படின்ற போது இப்படி அனாமத்தா வரக்கூடிய அக்னி வீரை சேர்த்தா அந்த 10 லட்ச ரூபா அவனுக்கு லாஸ் ஆயிரும். அப்போ தமிழ்நாட்டிலும் இல்லை, எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி தன்னுடைய ஆதாயத்தை பார்க்குறான். அதாவது லஞ்சம் வாங்கக்கூடிய அரசியல்வாதி, லஞ்சம் வாங்கக்கூடியதை ஊக்குவிக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அனைத்தும் அக்னி வீருக்கு நான் வேலை வாய்ப்பு, காவல்துறையிலே வேலை வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கவில்லை என்றால் அவர் லஞ்சத்தை எதிர்பார்க்கிறார். மாநில போலீஸு லஞ்சத்தை வாங்கிட்டு இவருக்கு வேலை போட்டு கொடுப்பார்கள் என்று தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? இதுபோக ஒரு இராணுவ வீரன், நிறைய இராணுவ வீரர்கள் நம்ம ஊரில் பார்க்குறோம், வேலைக்கு போயிட்டு பாதியில் விட்டு ஓடி வந்துடுறான்.
ராணுவ வீரர் வேலையில் இருக்கும்போது 10 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருப்பான், அங்கே தற்கொலை பண்ணிடுவான், அல்லது வீட்டில் இங்கே பிரச்சனைகள் நடக்கும். ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள். அவன் தூரமாக குடும்பத்தை விட்டுட்டு ஒரு கண்டினியூவாக பணி செய்யும் போது ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் அதை சந்திக்க வேண்டிய வருது. அது இப்பொழுது 5 வருடம் அங்கே சர்வீஸை முடிச்சுட்டு சிவிலில் வரும்போது தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, தன் தாய் தந்தை அவர்களோடு அனைவரும் ஒன்றாக இருப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இரண்டாவது, மத்திய அரசோட நீதிமன்றத்திலே நம்ம வழக்கு தொடுத்து நம்ம வேலைவாய்ப்பை நம்ம வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்வாதி எதுக்கோ நீதிமன்றத்துக்கு போகிறான், வழக்கு தொடுக்கிறான். நம்ம அக்னிபத்தில் 5 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு ஒரு பையன் ஒரு சோல்ஜர் வெளியே வந்தான், எனக்கு வேலை வாய்ப்பு கொடுறான்னு சொல்லி அது நீதிமன்றத்தில் கேட்பதற்கு எத்தனையோ அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த நமது இராணுவம் இளமையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்னா இஸ்ரேல் இராணுவம் போல இருக்கணும். ஏன்னா நமது நாட்டில் இங்கிட்டு இடது பக்கம் பார்த்தா பாகிஸ்தானுடைய தொல்லை, இங்கிட்ட பங்களாதேஷில் இப்போ பிரச்சனை, நேபாளத்துலேயும் அங்கே சைனாக்காரன் உள்ளே புகுந்து அது ஒரு பிரச்சனை, இங்கிட்டு ஸ்ரீலங்கா அவன் சைனாக்காரனோட பிரச்சனை, இந்த ஒரு மாலத்தீவா அங்கே வேற பிரச்சனை. இப்படி நமது நாட்டிற்கு 4 பக்கமுமே பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அப்போ நமது இராணுவம் மிகவும் பலமாக இருந்தால் தான் எதிரிக்கு எவனுக்கும் கிட்ட வர்றதுக்கு பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு இஸ்ரேல் இராணுவம் போல நமது இராணுவம் இளமையாக இருக்க வேண்டும். இப்பொழுது வயது அதிகமாக 36, 37 என்ற வயது ஆவரேஜ் இருக்கிறது. அது குறைந்து இப்பொழுது 28, 26 இந்த வயதில் இருக்கும்போது தான் நமது இராணுவம் துடிப்போடு இருக்கும். எதிரியை எதிர்த்து சண்டை போடுவதற்கு மிகவும் நல்லது. நம்பர் 1. நம்பர் 2, ஃபோர்ஸில் ஒரு ரன்னிங் பாஸ் பண்ணிட்டான், அவன் இராணுவத்தில் சேர்ந்துட்டான் அப்படின்ற போது அவன் எல்லாமே சரியாயிருமா? 9 மாதம் ட்ரைனிங்கு, நாங்கள் 9 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறோமே சோல்ஜருக்கு, எவன் உருப்படியாக ட்ரைனிங் பண்ணுறான்? அந்த 100 பேரில் ட்ரைனிங் கொடுக்குற 100 பேரில் 70%, 70% மக்கரா, அதாவது என்ன சொல்லுவேன், சோம்பேறி, உழைக்க ஓட மாட்டான். 100 பேர்த்தில் ஓடினா 30 சோல்ஜர் ஃபாஸ்ட்டாக இருப்பான். 20 to 25 சோல்ஜர் தான் ஃபாஸ்ட்டாக இருப்பான். பாக்கி 75 பேர், சார் கை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு டிசென்ட்ரி, 1000 பிரச்சனை, புறவுக்காலில் இருந்து பின்னாடி லெட்டினில் போய் ஒளிஞ்சிக்கிடுவாங்க. ஐயோ, எவனுமே ட்ரைனிங் உருப்படியாக செய்வதே கிடையாது. 2வது, இப்பொழுது ஹியூமன் ரைட்ஸ் வந்துருச்சு. 95க்கு முன்னால் நாங்கள் அடித்து ட்ரைனிங் கொடுத்தோம் எல்லா சோல்ஜருக்கும். ஆனால் 95க்கு பின்னால் யாருமே அடிக்கக்கூடாதுன்ற ஒரு ஆர்டர், இது ஹியூமன் ரைட்ஸ் ஆர்டர். இந்த சோல்ஜரையுமே அடித்து நம்ம ட்ரைனிங் சொல்லக்கூடாது, சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு. அதுக்காகவே எங்களுக்கு கோர்ஸு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு முன்னாடி அப்போ முடிச்சா தான் உனக்கு அலௌன்ஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ அந்த கோர்ஸையும் முடிச்சு இப்போ எப்படி ஒரு டீச்சர் பிஎட் முடித்தா தான் அவங்களுக்கு டீச்சர் கொடுக்குறாங்க, அதே மாதிரி நாங்கள் என்ன தான் கோர்ஸ் முடித்தாலும் நீ போய் பிஎட் படின்னு சொல்லி டிடிஇன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் கொடுக்குறேன். அந்த கோர்ஸை முடித்த பின்னாடி தான் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தா எங்களுக்கு அலௌன்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா அடிக்காமல் அவங்களுக்கு சொல்லித்தரணும். அப்போ சோல்ஜர் 70% ரொம்ப இப்போ வர்ற இளைஞர்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான். 100 பேர்த்தில் கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன், 100 பேர்த்தில் கிட்டத்தட்ட 50 பேர் குடிகாரர்களாக இருக்கின்றார்கள் என்று சோல்ஜர்கள். 100 நபர்களில் 50% கிட்ட குடிகாரர்கள். சோல்ஜர் இங்கே ட்ரைனிங் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ட்ரைனிங்கில் இருக்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள், அந்த 3 கோடு வைத்திருப்பார் ஹவில்தார், அவனுக்கு பார்ட்டி கொடுக்குறான். அவன் கம்பெனிக்குள்ளேயே உள்ளேயே என்னடா பார்ட்டி, லிக்விட் பார்ட்டி, ரம் பார்ட்டி, விஸ்கி பார்ட்டி கொடுக்குறான். யார்? ரெக்ரூட், ட்ரைனிங் பண்ணக்கூடிய ரெக்ரூட் அவனுக்கு பார்ட்டி கொடுக்குறான். அப்போ அவன் எப்படி ட்ரைனிங் பண்ணுவான்? அவனுடைய அந்த ட்ரைனிங்கே வேஸ்ட். அப்போ 100 பேர் ட்ரைனிங் கொடுத்தோம்னா 70 பேர் உபயோகம் இல்லாத சோல்ஜராகத்தான் இருக்கிறார்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. இதில் ட்ரைனிங் முடித்த பின்னாடி வந்துடுறேன். வந்த பின்னாடி அரசியல்வாதி மாதிரி இங்கே டீல் பண்ணுறான். ஒருத்தனை பற்றி ஒருத்தன் அதிகாரிகிட்ட போய், சார் அவன் அப்படி பண்ணுறான் சார், சார் அவன் சாராயம் குடிக்கிறான் சார், சார் இவன் கஞ்சா குடிக்கிறான் சார் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்கிட்ட சொல்லி கொடுத்தே, அதாவது கோழி மூட்டியே தன்னுடைய சர்வீஸை முடிக்கிறவன் ஒரு 100ல் ஒரு 5% அப்படி இருக்கான். இன்னொரு 10% இருக்கான். ஆஃபீஸருக்கு பூட் பாலிஸு, நாயை கூட்டிகிட்டு போகிறது, காய்கறி வாங்கி கொடுக்கறது, இந்த தொழில் பார்க்குறதுக்கே 10% இருக்கான். அப்போ இப்படி இருக்கிறது இருக்காங்க. நம்பர் 1.
நம்பர் 2 கேரக்டர்லெஸ். கேரக்டரே சரியில்லையே. ஒரு சோல்ஜர் வந்து கேரக்டர் சரியாக இருக்கணும் இல்லையா? கேரக்டரே சரியில்லை. ஆர்டர் அதிகாரி கொடுத்த ஆர்டர் கேட்பது கிடையாது. அப்போது அந்த கேரக்டர் லெஸ்ஸான சோல்ஜர் வச்சு நம்ம எப்படி பண்ண முடியும்? எப்படி எதிரி நாட்டை இவனை நம்பி நம்ம எப்படி போராட முடியும்? அப்போ அது மாதிரி ஒரு 10% இருக்காங்க. அப்புறம் ட்ரைனிங் சரியாக செய்கிறதே கிடையாது. பேசிக் ட்ரைனிங் சரியாக செய்கிறது கிடையாது. இது போக ட்ரைனிங் முடித்த பின்னாடியும் இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா போலீஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் ஆல் இண்டியா போலீஸ் கோர்ஸ்னு சொல்லி ஒரு அன்ஆர்ம்டு கம்பேட் கோர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் கோர்ஸ் இருக்குது. எங்கள் சென்ட்ரல் ட்ரைனிங் காலேஜ் சொல்லி மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இந்த மத்திய பிரதேசத்தில் எல்லா மாநிலத்துலேருந்து ஒரு 5 போலீஸ்காரங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ இங்கே தமிழ்நாடு போலீஸ்லேருந்து என்ன ஆகும்? எல்லா வருஷமுமே நில் ரிப்போர்ட் தான் போகும். தமிழ்நாடு போலீஸ்லேருந்து எவனும் போக மாட்டான். ஒரு 5 பேர் போகணுமே. ஆந்திரா போலீஸ்லேருந்து கூட போவாங்க, பாண்டிச்சேரி போலீஸ்லேருந்து கூட போவாங்க. தமிழ்நாடு போலீஸ் வந்து நில் ரிப்போர்ட் கொடுத்துரும். எதுக்கு 5 பேர் அங்கே அனுப்ப வேஸ்ட்டா? 2வது இங்கே 5 பேர் அங்கே போனால் அந்த 3 மாத ட்ரைனிங்கில் கொண்டு எடுத்துருவாங்க மார்ஷல் ஆர்ட்ஸை. அதுக்கு பயந்துக்கிட்டு எவனுமே போகிறது கிடையாது. இங்கேருந்து எவனை அனுப்புறது கிடையாது. எங்களுக்கு தேவையில்லை, உன்னுடைய கரையத்தை நீ வச்சுக்கன்னு சொல்லி தண்டனை பிடிச்சி எவனை அனுப்புறது கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் பண்ணுறதுன்னா சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறதுக்கு தமிழ்நாடு போலீஸ் முழுவதுமே போகாமல் இருக்காங்க இல்லை நிறைய பேர். அதிகாரி யாரும் அனுப்புறதே கிடையாது. இது அதிகாரியுடைய தவறு. இப்போ போவதற்கு நிறைய கான்ஸ்டபிள் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அதிகாரி 5 பேர் போயிட்டா இங்கே டியூட்டி குறைஞ்சி போயிடும், நீ ஒன்று போய் அப்படி போய் அப்போ கராத்தே பண்ணி இங்கே ஒன்று கிழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அதிகாரி அனுப்புறது கிடையாது. இது போக ட்ரைனிங் சரியாக செய்கிற கிடையாதா? பேசிக் ட்ரைனிங் முடிவில் ஃபயரிங் சாதாரணமாக துப்பாக்கி வச்சு ஃபயரிங் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ஃபயரிங் சரியாக சுடவே தெரியாது. டார்கெட் அங்கே இருக்குது, டார்கெட்டில் ஃபயரிங் பண்ணுறான்னா உண்டை மேல் அனுப்பிச்சி விடுவான். அது மலை அடிவாரத்தில் நாங்கள் இருப்போம். ஒரு சின்ன மலைக்கு கீழே ஃபயரிங் பண்ணோம்னா ட்ரைனிங் முடித்தவனே ஒரு சின்ன மலைக்கு கீழே நாங்கள் ஃபயர் பண்ணிக்கிட்டு இருப்போம். இவன் கீழே ஃபயர் பண்ணி இவன் என்ன பண்ணுவான்? மலை மேலே ஃபயர் பண்ணிடுறான். டார்கெட்டு கீழே இருக்குது, இவன் ஃபயர் பண்ணி மேலே போய் அங்கே போய் 4 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஆயிருக்கு உட்காந்துருந்து ப்ரொடெக்ஷனில் போய் குண்டு பட்டுருச்சு. இது ஆவடியில் நடந்த இது. ஒரு மலையவே தாண்டி போது கீழே டார்கெட் இருக்கு, அதில் ஃபயர் பண்ணுறான்னா இவன் சுட்டு மலை மேலே போய் 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உட்காந்து ஒரு ஊரில் உட்காந்து ஆயிருந்துக்கிட்டு இருக்கேன். அவன் பெட்டெக்ஸில் போய் பட்டு அவனை தூக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க. இந்த குண்டு இங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த ஃபயரிங் ரேஞ்சவே நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அந்த ஃபயரிங் ரேஞ்சில் ஃபயர் பண்ணுறதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபயரிங், சாதாரண ஃபயரிங் பேசிக் அந்த ஃபயரிங் செய்ய தெரியல. நம்பர் 2வது யூஎஸ்சி நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்கில் மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லிக் கொடுப்போம். உங்களுக்கு தெரியும், ஆர்மினா மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லிக் கொடுப்போம்ல. இந்த மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டானா எவனும் கற்றுக்கிறதே கிடையாது. ரொம்ப புவராக கற்றுக்கிறது. நம்ம பஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்னா அவன் இது என்ன நாங்கள் கல்லை விட்டு எரிஞ்சு ஒரே அடியில் நாங்கள் மண்டையை உடச்சிருவோம். நாங்கள் நீ என்ன பஞ்ச் பண்ணி எங்களுக்கு இது ஒன்று போறியா அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்டரவே இவங்க கேலி பண்ணுவாங்க. யார்? ட்ரைனிங் பண்ணுற சோல்ஜர். அந்த அளவுக்கு ஃபயரிங் பண்ணுறது கிடையாது. ஃபீல்டு ஏரியாவில் இப்போ ஃபயரிங்லேயே கர்னேட்டை ஃபயர் பண்ணுறாங்க. கர்னேட்டு ஒரு இவ்வளோதான் இருக்கும், ஒரு 2 தக்காளி சேர்ந்த அளவு தான் இருக்கும் கர்னேட்டு. இந்த கர்னேட்டை ஃபயர் பண்ணுறான்னா கர்னேட்டை கையில் வாங்கிக்கிட்டு அப்படியே தட நடுங்குவாங்க. யார் கர்னேட் பண்ணுறாங்க? எல்லா பேரும் கிடையாது. 10 பேர் நிற்கும் போது 2 பேர் 3 பேர் என்ன பண்ணுறாங்க, அதில் கர்னேட்டை கையில் போட்டு ஐயோ கர்னேட்டை பிடிக்கணுமே அப்படின்னு நடுங்குவேன். அதுக்காக ஒவ்வொருத்தனா ஃபயரிங் பண்ண வர்றது. ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கூடவே நிற்பான். அப்போ பிடிச்சி அந்த இதில் பின்னை எடுத்துட்டா கரெக்டாக 4 செகண்டில் அது வெடிக்கும். அதை நினச்சிட்டு இவங்க பயப்படுவாங்க. 10 பேரில் கிட்டத்தட்ட 3 பேர் அப்படியே நடுங்குவான். அதை கூடவே இருந்து அதை சரியான முறையில் அந்த கர்னேட்டை ஃபயரிங் பண்ண வைப்போம். இதில் நீங்கள் யூடியூப்பில் கூட வீடியோ பார்த்துருப்பீங்க. கர்னேட்டை பிடிச்சி இப்படி போடுவேன், டப்பான்னு கீழே விழுந்துடும், இழுத்து கொண்டு பள்ளத்தில் விழுவாங்க. இந்த கர்னேட்டை பயப்படுவாங்க. இது போக 2 இன்ச் மோட்டர்னு சொல்லி ஒரு பெரிய நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ஷோல்டரில் வச்சு முன்னாடி கார் போச்சுன்னா அந்த காரை அப்படி அடிப்பாங்க. ராக்கெட் லான்ச்சர்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி 2 இன்ச் மோட்டர். நம்ம 2 இன்ச் மோட்டரில் ஃபயர் பண்ணுவோம். அந்த 2 இன்ச் மோட்டரை பார்த்தாலே நடுங்குவாங்க நிறையா பேர். இதை விட இன்னும் கேவலம் ஒரு சிலர் ஒன்றுக்கே போயிடுவான். சோல்ஜர் ட்ரெஸ்ஸுலேயே
அப்போ இந்த மாதிரிலாம் ஃபயரிங்கில் பண்ணும்போது அப்போ ஃபயரிங் எவமே பண்ணலையோ நல்லா துடிப்பான யார் சோல்ஜர் இருக்காங்களோ அவங்க போய் அவனுடைய 50 ரவுண்டை போய் எலுமிச்சை போட்டு டக டக டகன்னு ஃபயர் பண்ணி விட்டுருவோம். போடா அவங்கள சேர்த்துறாங்க, ஃபயர் பண்ணிடுறது. இந்த பட்மேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பூட் பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான்ல, இவன் ஃபயரிங்கே வரமாட்டான். அங்கேருந்தே பேரை கொடுத்து ஃபயரிங் பாஸ் பண்ண வச்சிருக்கான். இது அந்த கோழி முட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க, ஐயா அப்படிங்கயா, இவன் இப்படி பண்ணுறான், சாராயம் குடிக்கிறாயா, இவன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் பாருங்க. அந்த மாதிரி ஆளுகளும் ஃபயரிங் வர்றதே கிடையாது. அவங்க அங்கேயே இருந்துக்கிடுவாங்க. அதிகாரி தான் இருக்கார்ல இங்கே, அதிகாரியே அவன் பேர் எழுதிரு, அவனையும் பாஸ் பண்ணு, அவனுடைய குண்டையும் காசி நீயே ஃபயர் பண்ணிடு, அவன் வீட்டில் வேலை பார்க்குறான், அவனையும் ஃபயர் பண்ணி, அதிகாரி சப்போர்ட் இதற்கு. இந்த மாதிரியான ஒரு இளைநிலையான சோல்ஜருக்கு அதிகாரிகளே சப்போர்ட். அவன் பேரை பூரா எழுதிறது, அவன் குண்டை பூரா மொத்தமாக போட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 ரவுண்ட் 1000 ரவுண்டை போட்டு எலுமிச்சில் போட்டு நினைச்சு மேக்சினில் போட்டு தட தடன்னு எல்லாத்தையும் அடிச்சு விட்டுருந்தாங்க. யார் அவன் அங்கே இருக்கான், அவன் பூட் பாலிஷ் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கான், இங்கே காய்கறி வாங்கி கொடுத்து அங்கே இருக்கான், நாயை குளிப்பாட்டிக்கிட்டு அங்கே இருக்கான். அவனுடைய ஃபயரிங் பூரா நம்ம இங்கே பண்ணிடுவோம். கர்னேட் ஃபயரிங்கு அதே மாதிரி. இந்த 2 இன்ச் மோட்டரும் கடைசியில் எவன் பயந்தானோ அவனையெல்லாம் சைடில் ஒதுக்க விட்டுவிட்டு யார் நல்ல திறமையாக ஃபயர் பண்ணுறாங்களோ அந்த சோல்ஜர் முன்னாடி நின்று 2 இன்ச் மோட்டர் ஒன்றா போட்டு டாம் பாம் பாம்னு ஃபயர் பண்ணி நம்ம விட்டு அது 500 மீட்டருக்கு அங்கிட்டு போய் விழுந்து அது வெடிக்கும். அது இங்கேருந்து நம்ம பார்ப்போம். இதை பயப்படுவாங்க. 2 இன்ச் மோட்டர் ஃபயர் பண்ணுறதுக்கு எவனுமே அந்த இது கிடையாது, அந்த அளவுக்கு பயப்படுவாங்க. ஃபீல்டு ஏரியாவில் இருக்கிறது தான் காட்டுக்குள்ளே தான். சத்தீஸ்கரில் இருக்கேன், அஸ்ஸாமில் இருக்கேன், பூரா காடு தானே. காட்டுக்குள்ளே ஆர்மி ட்ரெயின் பார்க்குது, உள்ளே பார்க்குது, திடீர்னு கர்னேட் ஒரு இடத்துல பக்கத்தில் வெடிக்கும். கர்னேட் வெடிச்சிச்சுன்னா இருக்கிறவன் என்ன பண்ணணும், நாங்கள் மெஸ்ஸில் ஒரு சிலர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் லைனில் உட்காந்துருப்பாங்க, ஒரு சிலர் வெளியில் நிற்பாங்க. அப்போ எல்லாம் எப்பயுமே பிபி போட்டு தான் இருப்போம். நாங்கள் 24 மணி நேரம் புல்லட் ப்ரூஃப் போட்டு தான் இருப்போம். ரைஃபிள் ஒன்று காட்டில் இருக்கும், எங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ரைஃபிளில் இப்படி ஷோல்டரில் தொங்கிக்கிட்டு தான் இருக்கும். அப்படி தான் நாங்கள் போய் மெஸ்ஸில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ பக்கத்தில் ஃபயரிங்கு ஏதாவது ஒரு கர்னேடு ஏதோ ஃபயர் ஆகி போச்சுன்னா ஒரு சிலர் ஓடி போய் கட்டிலுக்கு கீழே பூந்துக்குருவாங்க, பள்ளத்தில் போய் பூந்துருவான் ஒரு சில சோல்ஜர். ஆனால் திறமையான சோல்ஜர் என்ன பண்ணுவேன், ஓடி போய் துப்பாக்கியை குத்துறவமாக இருந்தாலும் எடுத்து பிபியை சரி பண்ணிவிட்டு ஓடி போய் எங்கே மோர்ச்சா இருக்கோ, எங்கேருந்து நம்ம எதிர்த்தாக்கல் பண்ணணுமோ அங்கே போய் தன்னுடைய மோர்ச்சாவை பிடிக்கக்கூடிய சோல்ஜர் 125 பேர் தான். அதனால தான் 125 பேர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, 75 பேரை வெளியேற்றுறாங்க. அப்படின்னு எல்லா பேர்த்தையும் அப்படி நம்ம சொல்ல முடியாது. 25 பேர் திறமையான சோல்ஜர் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? இது போக அந்த மாதிரி வந்துடுறாங்க. கான்வாயில் 50 வண்டி 100 வண்டி போகும். ஜம்முவிலேருந்து ஸ்ரீநகர் போகிறதுக்கு காலையில் கான்வாய் 5:30 மணிக்கு கிளம்பிடும். 100 வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு 6 பஸ் இருக்கும், ஒரு 6-7 பஸ் இருக்கும். பாக்கி எல்லாமே சின்ன வண்டி, பெரிய வண்டி, லாரி எல்லாம் போகும். ஆமாம், கான்வாயில் போகையில் சொல்லிடுவாங்க, நீங்கள் எல்லாருமே சேஃப்டியாக போகணும், அதனால் பஸ்ஸில் யாரும் ஏறாதீங்க, பஸ்ஸில் சும்மா பேருக்கு மட்டும் இருக்கட்டும், நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரக்கில் ஏறிருக்கோம் ட்ரக்கில் ஏறிக்கங்க அப்படிம்பாங்க. ஆனால் நிறையா பேர் அது யாரும் கேட்குறதே கிடையாது. நிறைய பேர் முதல்ல ஓடி போய் பஸ்ஸில் ஏறுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்ற கூட நிறையா சோல்ஜர் திங்க் பண்ணுறது கிடையாது. ஏன்னா தீவிரவாதிகள், டெரரிஸ்ட்டு அந்த பஸ்ஸை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஐடி பிளாஸ்ட் பண்ணி அந்த பஸ்ஸை ஐடி பிளாஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம சிஆர்பியில் ஸ்ரீநகரில் இறந்தாங்களே 40 பேர் சிஆர்பி வீரர்கள், பஸ்ஸு தானே. லாரியில் ஐடி வைக்க மாட்டாங்க. ஏன்னா லாரியில் சாமான் லோடு இருக்கும், அது மேலே சோல்ஜர் உட்காந்துருக்கும் போது அதில் பிளாஸ்ட் ஆகாது. அப்போ நிறையா பேருக்கு தன்னுடைய உயிர் மேலே ஒரு அக்கறை அந்த அளவுக்கு இருக்காது. எல்லா பேரும் பஸ்ஸிலே போவோம், ஒன்றும் பரவாயில்ல அப்படி நினச்சி போவாங்க. அதாவது சரியான இதை பூரா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சோல்ஜரால் தான் அதை ஃபாலோ பண்ண முடியும். 100க்கு 100 சோல்ஜரால் எல்லாரால ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு ஸ்கூலில் 40 ஸ்டூடெண்ட் இருக்கான்னா அதில் ஒரு 7 ஸ்டூடெண்ட் 8 ஸ்டூடெண்ட் தான் திறமையை படிக்கக்கூடிய. அந்த சோல்ஜரை வச்சு தான் நம்ம எதையும் அந்த ஸ்டூடெண்ட்டை வச்சு தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும். மற்ற சோல்ஜரை வச்சு எல்லாத்தையும் சாதிக்க முடியும். இது இயற்கை. இது எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடியது, எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே இருக்கக்கூடியது. ஐடி பிளாஸ்ட் நடக்கும். எங்களுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, ஒரு சின்ன பாலம் வந்தால் வண்டியை போய் முன்னாடி நிப்பாட்டிடு,
முப்பாடி செக் பண்ணு, இல்லாட்டா பாலத்துக்கு முன்னாடி கீழே இறங்கிரு, வண்டி விட்டு கீழே இறங்கிருங்க. இறங்கிட்டு போய் பாலத்துக்கு கீழே எதுவும் ஐடி இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா வயர் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பாலத்தை நடந்து அந்த பக்கம் போயிருங்க. பஸ் ஆனது அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி அங்கிட்டு போனோடனே எல்லாரும் பஸ் மேலே இருக்கீங்க, அப்புறம் போங்க அப்படின்னு தான் கவர்மெண்ட் ஆர்டர். இதுதான் ஆர்டர். எல்லா ஃபீல்டு ஏரியா போகும்போது ஒரு சின்ன பாலம் வந்தால் அதில் ஐடி இருக்கும். அதனால் கீழே எல்லாரும் கீழே இறங்கி நடந்து அங்கிட்டு போயிடணும். பஸ்ஸு அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி அங்கிட்டு போகும். அங்கிட்டு போய் அதில் ஏறி அப்புறம் போகிறது. ஆனால் இப்போ இருக்க ஒரு சில எல்லா சோல்ஜர் இறங்க ரெடியாக இருப்பான். ஒரு சில குடியார சோல்ஜர் இருப்பான். அவன் சொல்லுவான், நீ என்னடா பெரிய பயந்துக்கிட்டு இருக்க அப்படிம்பான். பயங்கரமாக பேசுவாங்க. எவனும் சரியாக அதை மதிப்பு கொடுக்குற கிடையாது. அங்கே இருக்க ஒரு அதிகாரி எஸ்ஐ இருப்பார், இன்ஸ்பெக்டர் இருப்பார், ஒரு 3 ஸ்டார் 2 ஸ்டார் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் சொல்கிற கீழே இறங்கணுன்னு இவன் கான்செப்டில் திட்டுவான். நீ எல்லாம் அப்படி பயந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ அவர் இன்ஸ்பெக்டர் பவர், சரி இறங்குறது கீழே இறங்கப்பா, பாக்கி நீங்கள் போகிறவங்க போங்க அப்படிமா. அப்படியே போனால் அப்படி போகும்போது அப்படியே பிளாஸ்ட் ஆயிரும். அப்போ அதில் 10 பேர் இறந்துடுறாங்க, 5 பேர் இறந்துடுறாங்க, 3 பேர், சின்ன வண்டினா 3 பேர் 4 பேர் இறந்துடுறாங்க. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அதிகாரியானாலே கண்ட்ரோல் பண்ண முடியலை. நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இப்படிலாம் பார்க்கும்பொழுது நமக்கு இந்திய இராணுவத்துக்கு திறமையான சோல்ஜர், எவன் சோம்பேறியாக இருக்கணும், பட்மேனாக இருக்கணும், எவன் ட்ரைனிங்க்கு பயந்துட்டு இருக்கானோ, ஃபயரிங்க்கு பயந்துக்கிட்டு இருக்கானோ, எவன் ஐடி கர்னேட் போடுறதுக்கு பயப்படுறானோ, அவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஆர்மியில் இருக்கிறதுக்கு லாயக் கிடையாது. ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவியில் இருக்கிறது லாயக் கிடையாது. நீங்கள்லாம் உங்களுடைய திறமையை ஸ்டேட் போலீஸ், துணை இராணுவம், இதில் வந்து உங்களோட திறமையை காட்டுங்க. எவன் நீ திறமையாக இருக்கியா, நீ அதில் சாதிச்சு அந்த 25%ல் நீ போகப்பார். பாக்கி சோல்ஜர் எல்லாருமே நீங்கள் வெளியே வந்து, எல்லா பேருமே வெளியே வர்றவங்க எல்லாருமே நான் வந்து தவறானு சொல்ல வரல. ஆனால் 100ல் கிட்டத்தட்ட ஒரு 15% யூஸ்லெஸ் தான். ஏன்னா அவன் சோல்ஜர் ஆக முடியும், துப்பாக்கி எடுத்து அவனை ஃபயர் பண்ண முடியும். இதில் ஒரு 10% வந்து ரொம்ப யூஸ்லெஸ் தான். என்ன அந்த ஃபயரிங்கே சரியாக செய்யாது, ஃபயரிங்கே தெரியாதுன்னா அவன் எங்கே வேலை பார்த்து என்ன புண்ணியம்? எங்கே தமிழ்நாடு போலீஸுக்கு கூட அவன் லாயக்கு கிடையாது, ஃபயரிங்கே சுட சரியாக தெரியலட்டான். அந்த மாதிரியான பர்சன்ட் 15%. பாக்கி இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து துணை இராணுவத்தில் ஒரு அவங்க திறமையை வளர்த்துக்கறலாம். மற்ற தமிழ்நாடு போலீஸு அவங்களுக்கு, அதாவது ஃபயரிங் அவங்களுக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம், மற்ற துறையில் அவங்களோட திறமையை அவங்க வெளிக்கடத்தலாம். ப்ரைவேட் கம்பெனிஸில் வந்து அவங்க தன்னுடைய திறமையை வெளியேற்றலாம். எனவே அக்னிவீர் திட்டம் மிகவும் நம்ம இந்தியாவுக்கு மிகவும் தேவையான திட்டம். பொதுமக்களே, அரசியல்வாதிக்கு அக்னிவீர் திட்டத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, எந்த அரசியல்வாதியாலும் தான் தெரியாது. அக்னிவீர் திட்டத்தை இராணுவ அதிகாரிகள் எல்லாம் பல ஆண்டுகள் அதை சோதித்து இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம், இது நல்லது என்று சிந்தித்து தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த அரசியல்வாதிகள் ஓகே இப்படி கொண்டு வரலாம் என்று அரசியல்வாதி ஒத்துக்கொண்டார்கள். இப்பொழுது கொண்டு வந்ததுக்கு பிறகு அக்னி திட்டம் நீ சரியில்லை, நீ அந்தால் கொண்டு வந்தால் நான் ஒத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்படின்னா அது மக்களுடைய வரிப்பணம் தான் வீணாக செலவு செய்யும். எப்படி ஆந்திராவில் தலைநகரம் இங்கேன்னு சொல்லி அங்கேன்னு சொல்லி அவர் சந்திரபாபு நாயுடு அத்தனை கோடியை செலவு பண்ண, ஜெகன்மோகன் வந்தோடனே அதெல்லாம் அங்கே தேவையில்லைன்னு சொல்லி ஒன்றும் இல்லாமல் போட்டு வைக்க ஏகப்பட்ட கோடி மக்களுடைய காசு வரிப்பணம் லாஸ். அதே மாதிரி தமிழகத்தில் தலைமையகம் இங்கே வரன்னு சொல்லி கட்டி வைக்க கருணாநிதி அவர்கள் கட்டி வைக்க ஜெயலலிதா அவர்கள் இல்லை நீ கட்டினா அங்கே வரமாட்டேன்னு ஜெயலலிதா அவர்கள் சொல்ல ஏகப்பட்ட கோடி அதில் நஷ்டம். அப்போ இப்போ அக்னிவீர் திட்டம் பல அதிகாரிகள் மூலமாக யோசித்து சிந்தித்து இப்படி கொண்டு வரலாம் என்று சொல்லி அது ஒரு திட்டம் கொண்டு வந்த பின்பு இப்பொழுது அடுத்த அரசியல்வாதி இல்லை நீ கொண்டு வந்தால் நான் ஒத்துக்கிற மாட்டேன் அப்படின்னா, இது நாட்டுடைய பாதுகாப்போடு விளையாடுவது. மற்ற விஷயத்தில் எதை வேணால் விளையாடு, ஆனால் நாட்டோட பாதுகாப்போடு விளையாடுவது பெரிய முட்டாள்தனம், அது தேச துரோகம். எனவே அக்னிவீர் திட்டம் நாட்டிற்கு மிகவும் முக்கியமான திட்டம். மக்கள் அதை பற்றி நன்றாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்து மக்களுக்கு அக்னிவீர் திட்டத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். ஜெய்ஹிந்த்.